நம்மளுக்கு அப்பப்போ கோல்டு, ஃப்ளூ முக்கியமாக இந்த சீசனல்னு சொல்லுவோம் இல்லையா? குளிர்காலம் வந்துட்டாலே உடனே நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். முக்கியமான விஷயம் குளிர்காலம் வந்தாச்சுன்னா ஜூஸ்லாம் குடிக்கக்கூடாது, சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தாலே சரி தான். ஏன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா ஜூஸுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிடணும். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட பாருங்கள். அப்போ தான் பெனிஃபிட்டு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதோட கேரக்டரே மாறி போயிடும். அது எஃபெக்ட்டும் குறைஞ்சி போயிடும். அது நோய்களை தான் உண்டாக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இதை நீங்கள் குடிக்க பார்க்கலாம். அப்போ இந்த கோல்டு ஃப்ளூ அதிகமாக வந்துகிட்டே இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை கூட்டுறதுக்கு என்ன ஜூஸ் குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் இருக்கு இல்லையா, அன்னாச்சி பழம், அது கூட இஞ்சி, பூண்டு 3ஐயும் சேர்த்து போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம குடிக்கணும். எக்ஸ்ட்ராவாக சுகர் எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ரூட்டில் உள்ள வைட்டமின் சி ஆகட்டும், இஞ்சில் உள்ள ஜிஞ்சரால் ஆகட்டும், பூண்டில் உள்ள ஆலிசின் ஆகட்டும், புரோமெலின் இது போக எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டர் மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பூஸ்டர். அது நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உயர்த்தும். இதனால் அடிக்கடி வரக்கூடிய ஃப்ளூ இந்த மாதிரி வியாதிகள் கட்டுப்படுத்தப்படும். இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.